வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 2A ல 700க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு 60,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் அப்படிங்கறத உங்களால நம்ப முடியுமா? அந்த 700 பதவியில ஒரு பதவியை நீங்க அடையணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்திரலாம். இதுதான் குரூப் 2A நோட்டிபிகேஷன். எத்தனை பதவிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் 2 நம்ம எடுத்துக்கல, மிச்சம் இருக்கக்கூடிய பதவிகளை மட்டும் ஆட் பண்றோம். எவ்வளவு சார் வருது அப்படின்னா 788 பதவிகள் வருது. இதுல வெறும் 700 பதவிகள்னு கூட நம்ம எடுத்துக்கிட்டா கூட நம்ம அதை ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். உங்களுடைய ஒரு வருட உழைப்பை நீங்க சரியான வழியில செலுத்தும் போது 60,000 ரூபாய் சம்பளம் அரசாங்கம் உங்களுக்கு தரும் மாதம் மாதம் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. ரைட் சார், பிலிமினரியா எப்படி சார் பாஸ் பண்றது அப்படிங்கறது இருக்கும். 2A ல இருக்கக்கூடிய மொத்த பதவிகள் அப்படின்னு பார்த்தா 1820 பதவிகள் இருக்கு. அதுல மெயின்ஸ் எவ்வளவு பேர் சார் போவாங்க அப்படின்னா 20,000க்கும் மேற்பட்ட நபர்கள் போவாங்க. நம்ம வெறும் 20,000 மட்டுமே எடுத்துக்கலாம். ரைட்டா, குரூப் 4லயே 6,000 மாணவர்கள் தான் அதுல தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க. அதுல இருக்கக்கூடிய கட் ஆஃபாவே எவ்வளவுதான் சொல்றாங்க அப்படின்னா 165ல இருந்து 170 கேள்விகள் போட்டிருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குரூப் 2 பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்படணும்னா பயப்படவே தேவையில்லை. 145 கேள்விகள் போட்டா உங்களால என்ன பண்ணிட முடியும்? எளிமையாக அதை எதிர்கொள்ள முடியும். இப்போ உங்க முன்னாடி இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல ஏதாச்சும் சேலஞ்சஸ் இருக்கா சார் அப்படின்னா மெயின்ஸ்ல எந்த விதமான சேலஞ்சஸுமே கிடையாது. உதாரணத்திற்கு பிரிலிம்ஸ்ல நீங்க என்ன ஜிகே படிக்கிறீங்களோ அதே தான் மெயின்ஸ்லயும் ஜிகேவா இருக்கு. ஆனா சரியான வழிகாட்டுதலோட படிச்சீங்கன்னா 85% சிலபஸை நீங்க படிச்சு முடிச்சிடலாம். பிரிலிம்ஸ்ல மேக்ஸ் தலைப்புகள் என்ன இருக்கோ அதே மேக்ஸ் தலைப்புகள் தான் எங்கேயும் இருக்கு, நம்மளுடைய மெயின்ஸ்லயும் இருக்கு. இதற்கான வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். 2 மேக்ஸுமே ஒரே மேக்ஸ் தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடும். ரைட்டா, நம்ம லாங்குவேஜ்ல கிராமர் படிக்கிறோம், அதே கிராமர் தான் எங்கேயும் இருக்கு, மெயின்ஸ்லயும் இருக்கு சார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்ப நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னா இப்ப சொல்லக்கூடிய வழிங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்துல எப்படி இருக்கும், பெரிதாக தெரியும். அதை நீங்க கரெக்டா உள்வாங்கினீங்க அப்படின்னா இதை ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் தெரியும். இந்த வீடியோ முடியும் போது நான் கண்டிப்பா 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள ஒரு பதவியில இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். ரைட்டா, நம்மளோட யூடியூபை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நம்மிடம் கேட்கலாம். ரைட் சார், அதற்கு என்ன சார் வழி வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரிலிம்ஸையும் மெயின்ஸையும் ஒரே நேரத்துல படிக்கிறது. ஒரே நேரத்துல படிக்க முடியுமா சார்னா ஈஸியாக படிக்கலாம். ஒரு நாள் ஒரு தலைப்பு, அந்த ஒரு தலைப்புல இருந்து ஒரு தேர்வு அப்படின்னு 100% நீங்க தேர்வுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சு தேர்வை அணுகுனீங்க அப்படின்னா 70 நாள்ல சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இதோட ஷெடியூல் நம்ம டெலகிராம் சேனல் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிட்டு அந்த ஷெடியூலை கூட நீங்க பார்க்கலாம். சிலபஸ் முழுமையையும் முடிச்சிடலாம். முழுமையாக நீங்க முடித்தீர்கள் அப்படின்னா நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஜாபோட சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா 60,000 ரூபாய்க்கும் மேல. அப்ப 60,000 ரூபாய்க்கு மேல ஒரு சம்பளத்தை நீங்க வாங்கணும் அப்படின்னா அதற்கு என்ன சார் வழி? எளிமையான வழிதான், உங்களால செய்யக்கூடிய வழிதான். இந்த வீடியோ முடியும் போது நான் கண்டிப்பா செய்வேன்னு நீங்க நினைக்கிற ஒரு வழிதான். ரைட் சார், என்னது? ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சார் ஜிகேலன்னா பிரிலிம்ஸ் டாபிக்கையும் படிப்போம், மெயின்ஸ் டாபிக்கையும் படிப்போம். அப்ப பிரிலிம்ஸ்லயும் நீங்க பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மெயின்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணலாம், சொல்லி வச்சு அந்த 800 பதவிகள்ல 60,000 மதிப்புள்ள ஒரு சம்பளம் உள்ள பதவியை நம்மளால பெற முடியும். ஜிகேல நம்ம பிரிலிம்ஸ் நோக்கத்திலையும் படிப்போம், மெயின்ஸ் நோக்கத்திலையும் படிப்போம். ரைட், இது இல்லாம என்ன சார் இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்தவங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிப்பீங்க, அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜ் எடுத்தவங்க தமிழ் லாங்குவேஜ் படிப்பீங்க. எப்படி சார் படிக்கலாம்? டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் எங்களுக்கு என்ன சார் உதவும் அப்படின்னு கேட்டா நீங்க வீடியோ கோர்ஸ் இருக்கக்கூடிய பேட்சை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வீடியோவையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு பிரிண்டட் ஃபார்மேட்ல வந்துடும், அது இல்லாம டெக்ஸ்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார், நான் மெட்டீரியல் பேட்சஸ் மட்டும்தான் போறேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கிடைக்காது. நீங்க எதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மெட்டீரியலையும் டெஸ்ட் பேட்சையும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் எடுக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கிடைக்காது, மெட்டீரியல் கிடைக்காது, நீங்க டெஸ்ட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ண போறீங்க, வீடியோ கோர்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஜிகேக்கு ஒரு வீடியோ இருக்கும், அதை பாத்திர போறீங்க, லாங்குவேஜுக்கு ஒரு வீடியோ இருக்கும், அதை பாத்திர போறீங்க. உங்களுக்கு தேர்வு நோக்குல மெட்டீரியல்ஸ் இருக்கும், அந்த மெட்டீரியல்ஸை மட்டும் படிக்க போறீங்க. அந்த மெட்டீரியல்ஸை படிச்சு முடிச்சு அந்த தலைப்புக்கான தேர்வை எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா
உங்களுடைய வேலை அப்படிங்கிறது 100% உத்தரவாதம் பிறக்கும். எதுக்கு சார் மெயின்ஸையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா, பிரிலிம்ஸ்ல எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும் சார். 20,000 பேரும் மெயின்ஸுக்கு போறாங்க. ஆனா 60,000 மதிப்புள்ள ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பிரிலிம்ஸையும் மெயின்ஸையும் சேர்த்து தான் படிக்கணும். 70 நாள்ல நீங்க என்ன பண்ணிடலாம், பிரிலிம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், மெயின்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை நீங்க தாமதிக்காதீங்க. விரைவில் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு பிரீமியம் பேட்ச் இருக்கு, பூஸ்டர் பேட்ச் இருக்கு, அது இல்லாம டெஸ்ட் பேட்ச் இருக்கு. பிரீமியம் பேட்ச் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் கிடைக்கும், பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், வீடியோ கோர்ஸ் கிடைக்கும். பூஸ்டர் பேக்கேஜ் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் கிடைக்காது, பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் டெஸ்ட் பேட்சும் கிடைக்கும். இல்ல சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் கிடைக்காது, அடுத்தது பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்காது, டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடைக்கும். இதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு தான் என்ன சார், ஒரு 60,000 சம்பளம் உள்ள ஒரு பதவி உங்களுக்கு இருக்கு. உங்க பேர்ல என்ன பண்ணிடலாம், அதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தேர்வுக்கு படிக்கும் போதே பிரிலிம்ஸுக்கும் படிக்கணும், மெயின்ஸுக்கும் படிக்கணும். ஒரே நாள்ல பிரிலிம்ஸ் டாபிக்கும் படிப்பீங்க, மெயின்ஸ் டாபிக்கையும் படிப்பீங்க. அந்த தலைப்புல ஒரு தேர்வு எழுதி பார்ப்பீங்க. அந்த தேர்வும் டிஎன்பிஎஸ்சி தரத்துல இருக்கும். அப்ப நமக்கு எது சார் உத்தரவாதமாக கிடைக்கும் அப்படின்னா ஒரு அரசாங்க பதவி. அந்த பதவியும் 60,000 சம்பளம் உங்களுக்கு தரப்போற பதவியா இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.